ஹலோ ஹாய் வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னைக்கு நீங்க யூடியூப்ல பிகினரா? உங்களுக்கு என்ன கண்டென்ட், எதை பத்தி வீடியோ போடுறதுன்னு குழப்பமா இருக்கா? நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஷார்ட்ஸ். அதுக்கு நீங்க ரியாக்ஷன் பண்ணாலே போதும். மாசம் லட்சக்கணக்கில் எல்லாம் சம்பாதிக்க முடியாது, படிப்படியாக தான் முன்னேற முடியும். லட்சக்கணக்கில் எல்லாம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி உங்களை நான் போய் சொல்லி ஏமாத்துகிறேன். இப்போ நான் யூடியூப்குள்ள தான் இருக்கேன், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆல்ரெடி ரியாக்ஷன் வீடியோன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரியே தான் நீங்களும் மேக் பண்ண போறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ண வேண்டியது எதன்னா, ஒரு வீடியோவை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ரீமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கிரீன் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணாதீங்க. இதையும் பேஸ் பண்ணி நீங்க போடலாம். பட் கொலாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது இங்க செகண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையானது இங்க 1 நிமிஷம் வரைக்கும் வீடியோ ரியாக்ஷன் போடும். இப்போ 15 செகண்ட்ஸ் இதை வச்சுக்கிட்டு இது இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகும். ஓகே. இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்தது இப்படி வந்துடும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் மேல ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் ஃபார் எண்ட், வெயிட் ஃபார் ட்விஸ்ட், இது மாதிரி. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, பென்சில் சிம்பிள். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். கிளிக் பண்ணிட்டு இந்த தம்ப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நீங்க இந்த டெக்ஸ்டா நீங்க வச்சுக்கலாம். பாருங்க, இங்க நான் டைப் பண்ணி காட்டுறேன். வெயிட் ஃபார் எண்ட் அப்படின்னு வச்சுட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இது ஓகே கொடுத்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல வெயிட் ஃபார் எண்ட், வெயிட் ஃபார் எண்ட் எப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்மைலி இமோஜ் இதை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஹேஷ்டாக் ஹேஷ் கொடுத்துட்டு ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் வருது பாத்தீங்களா, இதுல முக்கியமா நீங்க மூணு விதமான ஷார்ட்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வைரல் ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது அப்படி வரலன்னா நீங்க இப்படி டைப் பண்ணீங்கன்னாவே வரும். வைரல் ஷார்ட்ஸ் வருது பாத்தீங்களா, இது அதுக்கு அடுத்தது உங்க வீடியோ ரிலேட்டடா ஃபன்னி மூமெண்ட், ஃபன்னி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வருதோ அதை அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இது காப்பி பண்ணிக்கிட்டு ஓகேங்களா, இங்க அப்லோடு கொடுத்துக்கலாம் நீங்க. ஓகேங்களா, அப்லோட் கொடுத்துட்டு இங்க பப்ளிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த பப்ளிக்ல கிளிக் பண்ணி அன்லிஸ்டட் இதுல போட்டுக்கோங்க. அன்லிஸ்டட் போட்டுக்கிட்டு நீங்க டைரக்டா அப்லோட் பண்ணிக்கலாம். அன்லிஸ்டட் கொடுத்தா பப்ளிக் ஆகாது. உடனே பப்ளிக் ஆகாம நீங்க போய் எடிட் பண்ண வேண்டியது ஒயிட் ஸ்டுடியோல எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பப்ளிக்ல போகணும். இதை இப்ப நீங்க அப்லோடு கொடுத்துக்கணும். அப்லோடு கொடுத்துக்கிட்டு ஒயிட் ஸ்டுடியோக்கு வந்துருவோம். ஒயிட் ஸ்டுடியோக்கு வந்தீங்கன்னா இங்க கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண அன்லிஸ்டட்ல வச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு வரும்.
இந்த இடத்துல 3 டாட் இருக்கு பாருங்க. இந்த 3 டாட்டை எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கீங்க பாருங்க, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதை போட்டுட்டு இந்த விசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க, இதுல வந்து நீங்க ஆல்ரெடி அன்லிஸ்டட்ல போட்டிருப்பீங்க, அதை பப்ளிக்ல போட்டுக்கோங்க. பப்ளிக்ல போட்டுக்கிட்டு பேக் வந்துருங்க. ஓகேங்களா? பேக் வந்துக்கோங்க. அவ்வளவுதான். அதை சேவ் கொடுத்துருங்க. மேல சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் ஆகிடும். அவ்வளவுதான், நம்ம வீடியோ ரெடி. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு சீக்கிரமே உங்க வீடியோ வைரல் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா வைரல் ஆகிடும். பட் அதுக்காக ஒரே நாள்லயே உங்களை நான் மில்லியனர் ஆக்குறேன், ஒரே நாள்லயே பில்லியனர் ஆக்குறேன், ஒரே நாள்லயே யாரும் அம்பானியாலாம் ஆக முடியாது. யாரும் போய் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பட் உங்களோட ஹோப்பை மட்டும் என்னைக்கு கை விட்டுறாதீங்க. எப்பவுமே மனம் தளர்ந்துராத வீடியோ போடுங்க. டயர்ட் ஆயிடாதீங்க. கண்டிப்பா உங்க வீடியோ சக்சஸ் ஆகும். தக்காளிக்கு ஒரு காலம், வெங்காயத்துக்கு ஒரு காலம் தான். பட் தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் காமனா ஒரே காலத்திலே வர்றதில்லை. அது மாதிரி உங்களுக்கான காலம் சீக்கிரமா வரும். ஆல் தி பெஸ்ட்.